சித்தி, இன்னும் பூபதி வரலையா? தெரியலையேம்மா, இரு நான் போய் பாக்குறேன். பூபதி, செல்லம், இன்னும் பூபதி வரல. என்ன சித்தி இது? நான் அவசரமா வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. என் கார் சர்வீஸ்க்கு போனதுனால சந்தோஷுக்கு போன் பண்ணி பூபதியை காரோட அனுப்பி வேடான்னு சொன்னேன். சொல்லி 1 hour ஆச்சு, இன்னும் வரல. டிராபிக் பத்தி உனக்கு தெரியாதம்மா, கொஞ்ச நேரத்துல வந்துருவான். என்ன டிராபிக்கா இருந்தா என்ன? ஊரை சுத்தி வந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு 1/2 hour கூட ஆகாது. சோம்பேறி தின்னுட்டு தூங்க தான் லாய்க்கு. எங்க எவன் கிட்ட ஊர் நாயம் பேசிட்டு இருக்கானோ, ஒண்ணுமே சரியில்லை. தேவையில்லாத டென்ஷன். இதுக்குதான் யாரையும் நம்ப கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப பாரு, இவனுக்கா நான் வெயிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. சரிம்மா, அவன் வரும்போது வரட்டும். நீ காலையில வெறும் வயித்தோடலாம் வெளியில போக வேண்டாம். நான் போய் முருவலா நல்லெண்ணெய் ஊத்தி 2 தோசை சுட்டுட்டு வரேன். நீ பொறுமையா 6 அமர சாப்பிட்டு வெளியில போ. என்ன சித்தி, என் அவசரம் உங்களுக்கு கூட புரியலையா? தோசை அது இதுன்னு. சரி, இந்த பூபதி வர வரைக்கும் நான் நியூஸ் பேப்பர் எங்க நம்ம வீட்ல இருந்த நியூஸ் பேப்பரை கூட காணோம். படிக்கணும் சித்தி. பானு அம்மா. என்னங்கம்மா? பாப்பா நியூஸ் பேப்பர் கேக்குறா, எடுத்து கொடுமா. சரிங்கம்மா. நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். ஏதோ எடுத்துட்டு வாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, என்ன? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் சந்தோஷ் ஐயா ரூம்ல இருக்கு. சந்தோஷ் ஐயா ரூம பூட்டிட்டு போயிட்டாருமா. இந்த வீட்ல நிம்மதியா ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்க முடியறதில்ல. சரி, நேத்து நியூஸ் பேப்பராவது இருக்கா? இல்ல அதையும் ஏதாவது பொட்டலம் கட்டி வச்சிருக்கேன்னு சாக்கு சொல்ல போறியா? மேல போய் எடுத்துட்டு வா. போ. அவளை ஏமா கத்துற? இந்த பேப்பர் பாத்தியா, இன்னும் அந்த பூபதியை காணும். ஓவரா இடம் கொடுத்து வச்சிருக்க. யாரால? உன்னாலதான். அவனை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிருந்தா ஒழுங்கா அடங்கி உட்காந்துருப்பான். அவனை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருந்தா வேற எப்படி தலையில தான் ஏறி உட்காருவான். வரட்டும், வருவான்ல, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சித்தி, சித்தி. என்னம்மா? என்ன டிவி பார்க்கலாம், ரிமோட் காணோம். இந்த வீட்ல எதுவும் வெச்ச இடத்துல இருக்காதா? இருக்குமா? ரிமோட் எங்க தூக்கி போட்டீங்க? இத வந்துட்டமா. பானு, அவ கோவத்துல நியூஸ் பேப்பரை தூக்கி ரிமோட் மேல தான் போட்டுருப்பா. அத கொஞ்சம் போய் எடுத்து கொடு. சரிங்கம்மா. சித்தி. அம்மா, என்னங்கம்மா? எங்க ரிமோட்? இதோம்மா. இந்தாங்க. ரிமோட் கண்ட இடத்துல வச்சுட்டு இந்த வீட்ல யாருக்குமே அறிவே கிடையாதா? என்ன என் மூஞ்சில ஏதாவது எழுதி ஓட்டிருக்கா? போய் வேலை பாருடி. பாத்தியா, பூபதி வந்துட்டான். சாவுக்கு வாடானா 10க்கு வந்து நிக்கிறான். ஐயோ தேவி, நீ அவனை திட்டி மூட் அவுட் பண்ணாத. அவன் அப்புறம் வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டான். பாரு, நான் போய் அவனை கண்டிக்கிறேன். ஏய் பூபதி, என்னப்பா இவ்ளோ லேட்டா வர? தேவி உன் மேல எக்கச்சக்கமா கோவமா இருக்கா. இங்க பாருங்க, அவங்க அவசரத்துக்கு நான் கார் ஓட்டிட்டு வந்தேன்னா 2 வீல் மட்டும் தான் வந்து சேரும். பரவாயில்லையா? ஆனாலும் பூபதி, உனக்கு இவ்ளோ மெத்தன ஆகாது. வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இல்ல, இந்த வருஷம் இன்கிரிமெண்ட கட் பண்ணாதான் உனக்கு புத்தி வரும். சும்மா அவளுக்காக. ஏன் சீரியஸா தான் திட்டுங்க? என்ன டிஸ்மிஸ் பண்ண போறீங்களா? பண்ணுங்க. இந்த படம் இல்லைன்னா சண்டை படம். வாய பாரு. நான் டிஸ்மிஸ் பண்ணா நீ உடனே கிளம்பி போயிடுவியா? போக முடியுமா உன்னால?
சரி, நீ பசியோட இருப்ப, வந்து தோசையை சாப்பிட்டுட்டு தேவியை கூப்பிட்டு கிளம்பு. 3 தோசை போட்டு வைங்க. அதுல டிஃபன் இருக்கு, எடுத்து வச்சு நீ சாப்பிடு. சரி. ஓய் ஓய், வந்ததே லேட்டு, வந்தோடனே கொட்டிக்கிறதுக்கு உட்காந்துச்சா? சார் 10-12 தோசை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அது வரைக்கும் நான் வெளில வெயிட் பண்ணோம்ல. சாம்பார் எடுத்து தலையில ஊத்திடுவேன். வந்து சேரு. ஏய், உட்கார்றா. அவங்க பேசாம உட்காரு. அவளுக்கு தான் நான் காஃபி கொண்டு போறேன். அவ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ பொறுமையா சாப்பிட்டு வா. சித்தி, எனக்கு காஃபிலாம் ஒண்ணு வேணாம். ஏ பூபதி, இப்ப வர போறியா இல்லையா நீ? இதோ வரமா. தேவிமா எங்க போனா? ஹலோ. நான் தான். ஹே, இன்னைக்கு நான் ரொம்ப வெட்டிடி. போர் அடிக்குது வீட்ல. எங்க போலாம்? ஏ, நூன் ஷோலாம் என்னால கண்டிப்பா வர முடியாது. போரிங், தலை வலிக்கும். மால் மால் இந்த வெதருக்கு ஐ திங்க் மால் won't be good. வேற என்ன பண்ணலாம்? ஏய், என்ன ஃபோன் பேசிட்டு இருக்கல? டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சும்மா இரு. ஏய், ஒன்று பண்ணலாமா? நம்ம ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஏய், ரெகுலரா அதே பியூட்டி பார்லர். ஃபைன். ஓகே ஓகே, மீட் அப் தேர். யா. தேவிமா எங்க நகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற கடைக்கா? ஓ போலாமே. இல்ல, டிங்கரிங் பண்ண போனோம். கிளம்புறியா? வர வர விட்டு வேற கேக்குறியா? உன்னெல்லாம் என்னம்மா அப்படி கேட்குற? ஏம்மா நான் என்ன வேணும் நான் ஒட்டு கேட்குறேன்? நானும் உன் கூட தானே காரில் உட்காந்துருக்கேன். இங்க பாரு, உன் கூட வந்தா இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருப்ப. நீ முதல்ல இறங்கு இறங்க இறங்க. என்ன இறங்கிட்டீங்க? என்னம்மா என்ன? போயாங் தேவிமா போ. ஏய், போய் எங்க போறீங்க? தோசையை நான் நல்லா கொட்டிக்கோ. மா நான் ஓட்டுறேன்றல. தேவிமா தேவிமா ஐயோ தேவிமா. பானு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் மார்க்கெட் போயிட்டு வந்துரு. சரிங்கம்மா. டேய், என்ன நீ திரும்பி வந்துட்ட? தேவி அம்மா மேல கோச்சிக்கிட்டு கார் எடுத்துட்டு போச்சு. சரி சரி, தோசை எடுத்து வைங்க, பசிக்குது. அடப்பாவுமே, நீ வண்டி எடுத்துட்டு போயிட்டியேன்னு உனக்கு வச்சிருந்த தோசைய இப்பதான் நம்ம வீட்டு நாய்க்கு போட்டுட்டேன். தோசை போயிடுச்சா? குட் சித்தி, குட் டாக்டர், பேட் டிரைவர். தேங்க்யூ. தண்ணி தானா? வணக்கம் சார். இருக்கட்டும். ஆமா, எத்தனை மாசம்? சார் உங்களுக்கு தெரியாததா? நான் இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் உன் சர்வீஸ கேட்கல, ஆ, இத கேட்டேன். வயிற்றுக்கு சம்பாதிச்சா தப்பு இல்லை, ஆனா சம்பாதிக்கிற எல்லாத்தையும் வயிற்றுக்கே போட்டா எப்படி? இப்படியே போனா சிட்டில எந்த கடையிலயும் உன் சைஸுக்கு பெல்ட்டே கிடைக்காது. எழுந்து நிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறியே, நீ எப்படி ஓடுவ? நீ திருடனை பிடிக்க வேண்டாயா? ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா நீ உன்னை காப்பாத்திக்கவாவது ஓட வேண்டாம்? அப்பப்ப எக்ஸசைஸ் பண்ணு, தப்பு இல்ல. உட்காரு. சார், யார பார்க்கணும்? புதுசா இருக்கீங்க? நான் புதுசா இருக்கேன்.
நான் யாரை பார்க்கணுமா? வாங்க சார், வணக்கம். என்ன 3ஆம் தேதி செக் வாங்க வந்தீங்களா? என்ன ரிசப்ஷனிஸ்ட்டை மாத்திட்டீங்களா? என்ன சார் பண்றது, இந்த சீட்டுக்கு வந்தாலே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுது. மாப்பிள்ளை தொடர்ந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றாருன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சீட்டோட ராசி நல்ல விஷயம் தானேயா. இது ஏன் நெகட்டிவா சொல்றீங்க? கல்யாண ராசி உள்ள சீட்டுன்னு பாசிட்டிவா சொல்ல வேண்டியது தானே. இந்த பொண்ணும் போயிடுச்சுன்னா, ஐ மீன் வேலையை விட்டு போயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு, அதை இந்த சீட்ல உட்காந்து வைப்போம். இந்த சீட்டோட ராசி கல்யாணம் காட்சி நடக்கட்டுமே. ஆமா, நாயுடு சீட்ல இருக்காரா இல்ல மொட்டை மாடிக்கு தம்மடிக்க போய் சீட்ல இருக்காரா? ஹலோ நாயுடு. வாங்க பத்திரி சார். உட்காரு. ஏன் பத்திரி சார், மாசம் செக் வாங்க நீங்க எதுக்காக ஆபீஸ்க்கு வரணும்? பாரதி கிட்ட சொல்லி நானே போஸ்ட் பண்ணிட சொல்லிடுறேன். இல்லைன்னா உங்க அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க, டைரக்டா அதுலயே போட்டுறேன். நாயுடு, மாசம் செக் வாங்க வரதுனால தான் உங்க எல்லாரையும் பார்க்க முடியுது. அதோட உங்களுக்கு ஒரு செக் தேவைப்படுதே. ரொம்ப குழம்பாத. நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செய்றீங்களா நான் செக் பண்ண வரேன். அப்பதானே நைட்டு உங்க சேர்மன் என் ஃப்ரெண்டு சிதம்பரம் போன் பண்ணும்போது நான் ஒழுங்கா பதில் சொல்ல முடியும். வா பாரதி, எப்படி இருக்க? பாத்தியா, நான் செக்குக்கு வர போறேன்னு தெரிஞ்சு செக் எழுதி கவர்ல போட்டு ரெடியா வச்சிருக்கா. தட் இஸ் பாரதி. நல்லா இருக்கியா? அப்பா பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? வரேன். வாங்க சார். பாரதி, நீ கொடுத்த ஒரு செடி அது ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குமா. டெய்லி அதுக்கு தண்ணி விடும்போது உன் ஞாபகம் தாமா வருது. அது என்னவோ அந்த செடியை பார்க்கும்போது ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, உங்க ஜிஎம் நடராஜ் ரூம்ல தான் சார் இருக்காரு. பார்த்துட்டு வரேன். ஹலோ, ரியல் எஸ்டேட் வரதராஜனா? யோ, நான் தேவி எக்ஸ்போர்ட்ஸ் நட்ராஜன் பேசுறியா? அதான்யா, அது நீலாங்கரை பக்கத்தில் ஒரு 4 கிரவுண்டு அன்னைக்கு சொல்லியிருந்தேனே, அதை பேசி முடிச்சுட்டு 18 கோடி ரூபாய். ஆனால் உனக்கு என்ன, நான் தானே பணம் கொடுக்க போகிறேன். முக்கியமான விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் என் பேரில் இருக்கட்டும். அமெரிக்காவில் இருக்கிற என் அண்ணனுக்கு இது தெரிய வேண்டாம், புரிஞ்சுதா? உள்ள வரலாமா? சார் வாங்க சார், உட்காருங்க சார். நடராஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், உட்காருங்க. டிஸ்டர்பன்ஸ். போன் எடுத்து பேசுப்பா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லை சார், இது ராங் நம்பர். யாருன்னு தெரியாமலேயே எப்படி ராங் நம்பர்னு சொல்றேன்? இல்லை, 2-3 நாளாவே இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ஃபோன் பண்ணி இங்கே லேண்ட் ஷீப்பு அங்கே லேண்ட் ஷீப்புன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்பர் தெரியும், அதான். அதுவும் இல்லாமல் எனக்கு எதுக்கு சார் இடம்? நானே அண்ணன் நிலையில் ஒண்டி இருக்கிறேன். போகும்போது ஒரு 6 அடி நிலம் இருந்தால் போதாதா? நடராஜ், அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருக்கப்பா. இவ்வளவு அப்ராணியா இருக்கக்கூடாது. நமக்குன்னு சொந்த இடம் வேணும். ஒரு 1/4 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ நம்ம பேர்ல இருக்கணும். காட்டாங்குளத்தூர் பக்கத்துல சீப்பா கிடைக்கும். கஷ்டப்பட்டு வாங்கி போடேன். பிராப்தம் இருந்தா அதுவா வந்து சேர போகுது. நாம ஏன் சார் மெனக்கெடணும்? வா வா, எப்படி இருக்க அங்கிள்? ஏய், மரியாதை மனசுல இருந்தா போதும். அது எப்படி அங்கிள்? மற்றவங்கள விஷ் பண்ணா ஓகே, நீங்க பிளஸ் பண்ணா தானே நாங்க நல்லா இருப்போம். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. அப்புறம் நடராஜ், வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். சரி சார், வரட்டுமா? ஏய், அடாடாடாடா, அநியாயத்துக்கு இவனை நல்லவனாவும் பணிவானவனாவும் வளர்த்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நான் நின்னேன், என் காலில் விழுந்து விழுந்து இவன் என்ன அரசியலுக்கே தள்ளிடுவான் போல இருக்கு. வரட்டுமா? வரேன். யார் இவர் இப்போ வர சொன்னது? ஐ ஹேட் திஸ். ஏன் சித்தப்பா இவரோட செக்கை நீங்க வீட்டுக்கே கொடுத்து அனுப்பலாம்ல? நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆள் எங்க கேட்கறாரு, 9 நச்சரிச்சுக்கிட்டு மாசம் மாசம் இங்க வந்து படுத்துறாரு. இந்த பாருங்க, அடுத்த வாட்டி இவர் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு bloody fall on his feet. ஷூர் ஷூர் ஷூர். இதை போடு, ஃபர்ஸ்ட் இதை போடு. சே, நீயாவது கரெக்டாக போடுறா. ஏய், எஸ். என்ன மகதி,
டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களா என்ன? எனக்கு டிஃபன் வேணாம்னு சொல்லு. ம்? அக்கா ஆஃபீஸ் போயிட்டாங்களா? இல்லையா? வேற என்ன? அப்பா கடைக்கு போக சொன்னாரா? வேற என்னன்னு சொல்லி தொலையா? டேய், நீங்க ஆடிட்டு இருக்கடா. சரிடா. வா. என்ன என்ன அக்கா அழுதாளா? எந்த அக்கா? ஓ, மாலத்தியா? அவளுக்கு என்ன, மற்றவங்கள அழ வச்சுதான் அவளுக்கு பழக்கம். நேற்று நைட்ல இருந்து அழுதுட்டு இருக்காளா? என்ன விஷயம்? உனக்கு பாவமா இருந்துச்சா? ம், இங்க பார், நீ யாருக்கு வேணா பரிதாபப்படு, அந்த மாலத்தி கழுதைக்கு மட்டும் பரிதாபமே படக்கூடாது. என்னது, மாலத்தி படிக்கணுமா? அதுக்கு பணம் வேணுமா? இது கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்ளிகேஷன் ஆச்சு. இது மாலத்தி இதுல சேரணுமாமா? பாரதி அக்கா கிட்டே சொன்னாலா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப முடியாது, அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு சொன்னாங்களா? கரெக்டு தானே? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? என்ன மகதி? என்னது இது? காது தோடு. ஏய், இது உன்னோட தானே? எதுக்கு இதை கழட்டின? எனது இது அடமான வச்சு அவளுக்கு கோர்ஸுக்கு பணம் கட்டணுமா? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? அதான் அடுத்த மாசம் படிக்கலாம்னு பாரதி அக்கா சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன? இது ஒன்னும் காலேஜ் படிக்க மாதிரி கிடையாது. இந்த பேட்ச் இல்ல அடுத்த பேட்ச். என்னது, இதை படிச்சா வேலை கிடைக்கும்னு அக்கா கூட சொன்னாங்களா? வேலை கிடைச்சதும் தோடு மீட்டுக்கலாமா? என்னது, உடனே இப்போ எடுக்க வச்சு இன்ஸ்டியூட்ல பணம் கட்டணுமா? நாளைக்கு தான் கடைசி நாளா? இங்க பாரு மகதி, பிடிவா அதெல்லாம் பிடிக்காத. அந்த படிப்பு எங்கேயும் போயிடாது. பொறுமையா அடுத்த மாசம் படிச்சுக்கலாம். சரி, உனக்காக பண்றேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? சொன்னா என்ன? சொன்னா பிரச்சனை ஆயிடுமா? சரி சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ.